வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையிலே வந்த கூட்டம் அது கூட்டம் அல்ல, அது ஒரு மாநாடு. கூட்டமாக ஏற்பாடு செய்ய நினைத்தோம், மாநாடாக நடந்து முடிந்தது. கிட்டத்தட்ட 5 மைல் தூரத்துக்கெல்லாம் நடந்தே போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் பயந்து போன திமுக அன்றைக்கு பல்வேறு இன்னல்கள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. சென்னையை தொடர்ந்து மதுரையிலும் நேற்று லட்சக்கணக்கான மக்கள் கூடிய கூட்டம் பத்திரிகைகள் நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். அண்ணன் தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் UPS அவருடைய தலைமையிலே தமிழக தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். ஆக மதுரையில் நடைபெற்ற கூட்டமாக அதுவும் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது திருச்சியிலும் வர இருக்கிற 11ஆம் தேதி திருச்சியில் 2 இடங்களை பார்த்துருக்கிறோம். ஒன்று இந்த இடம், இந்த அடுத்து G கார்னர் அதை பார்க்க போகிறோம். ஆக 11ஆம் தேதி மாலை 4 மணிக்கெல்லாம் பிரதமர் அவர்கள் வர இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதிமுகவுடைய சார்பாக முன்னாள் அமைச்சர் அருமைக்குரிய நமது தம்பி விஜயபாஸ்கர் அவர்கள், நமது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார், அதிமுக மாவட்ட தலைவர் சீனிவாசன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நமது கருப்பு முருகானந்தம் அவர்கள், முன்னாள் அமைச்சர் வளர்மதி பக்கத்தில் இருக்க பரஞ்சோதி அவர்கள், நமது முத்திரையர் சங்கத்தினுடைய அமைப்பினை சேர்ந்த பரதன், அண்ணன் விஸ்வநாதன் அவருடைய புதல்வன் பரதன், எல்லோரும் இந்த நிகழ்ச்சியிலே ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறார்கள். ஆக இதுவும் மிக பிரம்மாண்டமான முறையில் அமையும் என்று நாங்கள் தெரிவித்தோம். எவ்வளவு பேர் வாய்ப்பு இருக்கா? எங்களது கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்களுக்கு மேலாக கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கிறோம். நேற்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அது எந்த அளவுக்கு? கூட்டணி பேச்சுவார்த்தை முன்னாடி முடிஞ்சு கூட்டணி தலைவர்கள் மட்டும் சந்திச்சோம். தொகுதி பங்கீடு பற்றி பேசினீங்களா? இல்லை, இதுவரையில் தொகுதி பங்கீடு பற்றி எதுவும் பேசவில்லை. அதற்கான நேரம் இல்லை. தேர்தல் தேதி அறிவிக்கின்றோம். அதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். சார், EPS அவர்கள் இன்னைக்கு டெல்லி போயிருக்காங்க, உள்துறை அமைச்சரை சந்திக்கன்னு சொல்றாங்க. தொகுதி பங்கீடு இறுதி செய்யறதுக்கா இல்ல இதுல ராஜ்யசபா சீட்டை ஏதாவது பிஜேபிக்கு வழங்குறது குறித்து எதுவும் ஆலோசனை இல்லை? அது குறித்து தெரியாது. அது குறித்து அண்ணன் UPS அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் மட்டுமே தெரியும். இல்லை, பார்த்துக்கிட்டு பாதுகாப்பு எல்லா சூழ்நிலையும் பார்த்துக்கிட்டு அதுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்ப தொடங்கும்? உயர்ந்துள்ளதுன்னு தமிழக முதல்வர் பேசியிருக்காரு. எப்படிங்க? தமிழகத்தில் அனைத்து துறைகளும் சிறப்பாக இருக்கு, உயர்ந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி தமிழக முதல்வர் பேசியிருக்காரு. இல்லை, அதாவது எந்தெந்த துறைன்னு சொன்னால் அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். அனைத்து துறைகளும் உயர்ந்திருக்குன்னா அனைத்து வகையிலும் தமிழ்நாடு இன்னைக்கு தாழ்ந்து போயிருக்கிறது. கையில் புத்தகத்தை பிடிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கஞ்சாவை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 வயது சிறுமி முதல் 70 பெண்கள் வரை நடமாட முடியவில்லை. தேசிய மகளிர் ஆணையம் சொல்லியிருக்கு 50% பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கு. இந்தியாவிலே எல்லா மாநிலத்தை காட்டிலும் அதிகமாக சூசைடு பண்ணக்கூடிய மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. அவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்குது. அவர்களுக்கு ஒரே ஆப்ஷன் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். பணபலம், அதிகார பலம் அனைத்தையும் இன்றைக்கி எல்லா இடங்களிலும் அவர்கள் சேர்த்து குமித்து வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் மக்கள் பலம்தான் அதைவிட உயர்ந்தது என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கும். திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. உங்க கூட்டணி